ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீங்க தான் வந்து வேணும்னே சண்டை இழுத்ததாகவும் இல்லை அப்படி கிடையாது. அன்னைக்கு இருந்த நபர்களுக்கு தெரியும் எங்க அந்த பையன் அவனுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறது வேணான்னு தோணுது. ஏன்னா நமக்கே தெரியும் கடந்த 2-3 வாரங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் வழக்கு பதிவாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வாண்டடா கேள்வி கேட்டால் கூட அவங்க பதில் சொல்ல முடியாமல் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வழக்குக்காக தான் பிளான் பண்ணி வந்தாங்க. பட் அந்த இடத்துல நம்ம எதுவும் வார்த்தை விடலை அப்படின்றதால அவர் இது பண்ணோம். அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அதுக்காக கேட்குறேன். இல்லை அப்படி அதுதான் அவங்களோட பிளானே. அதாவது என்னன்னா யாரெல்லாம் வந்து அவங்கள எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க குரல் வழியை நசுக்கணும் அப்படின்றது தான் திமுகவோட ஆட்சி போயிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படியே தான் நான் பாக்குறேன். பட் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பயந்துட்டு போய் உட்கார போறதும் கிடையாது. நம்ம குரல் இன்னும் பயங்கரமா ஒலிக்கும், வேற ஒண்ணும் இல்லை. டிவிக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பூச்சி கொடுக்குறாங்க மாதிரி பணம் வாங்கிட்டு கொடுக்குறதா சொன்னாங்க. அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்றீங்க. அப்படி பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்கணும்னா அஜித்தான ஒருத்தங்க வந்து இப்போ பனையூர்ல ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்படி பணத்தை வாங்கிட்டு தாராளமாக போஸ்டிங் போட்டுருக்கலாமே. இங்கே பணத்துக்கெல்லாம் கிடையாது. உங்களோட பேக்ரவுண்ட் ரெக்கார்டை பார்ப்போம். உங்கள் பேக்ரவுண்ட் ரெக்கார்டை பார்த்து அது கிளியராக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்கன்றத இங்கே வந்து தலைமை ரொம்ப தெளிவாக இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு உங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு. தளபதி கையாலவே நீங்க போஸ்டிங் வாங்கிருக்கீங்க. நீங்க கேட்கறது மாவட்ட செயலாளர். ஆனா நீங்க கேட்கற அவர் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம இல்லை, கொடுத்துருக்காரு. அணுகுமுறை இருக்கு. பனையூர் ஆஃபீஸ்க்கு வராரு, நீங்க அங்க பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அவர் நீங்க வரப்போறாரு உங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சு நீங்க ஒரு நியூஸ் ஆகணும்னு வந்து நிக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு காரை நிறுத்திட்டு வந்து இறங்கி பேசணும் அப்படின்றது பண்ண முடியாது. அவரோட சேஃப்டி கன்சர்ன் பார்க்கணும். ஒய்ப்ளஸ் பாதுகாப்பு வாங்கி வச்சிருக்காரு. ஸோ எதுக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் வந்து பண்ணிட முடியாது. திருப்பி ஒரு கிரௌடு சேர்ந்துச்சுன்னா அஜிதாவோ இல்லை கேள்வி கேட்குற நீங்களும் வந்து கிரௌடை மேனேஜ் பண்ண முடியாது. அங்க வர பிரச்சனைகளை அவர் தான் பார்க்க முடியும். எப்படி நீங்க இங்க வரலாம், லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு திமுக கும்பல் ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எப்படி நீங்க வந்து வெளியில வராம உள்ள உட்காடுறீங்கன்னு கேட்கற அதே வாயி நாளைக்கு வந்து இவர் வந்து எப்படி வெளியில வரலாம், இப்ப இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே தான் பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் இவங்க அரசியல் ஆக்குவாங்க. எதை எப்படி அணுகணுமோ அப்படிதான் அணுக முடியும். கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் தலைமையில வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு, ராஜ்மோகன் பேசியிருக்காங்க. எல்லாருமே தலைமையில இருந்து பேசியிருக்காங்க. பேசிட்டு தான் அப்புறம் அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருக்காங்க. பட் இது வந்து பின்புலம் என்ன சொல்லுதுனாக்கா அவங்க கூட வந்தவங்க திமுக ஆட்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் நம்ம அப்படி அரசியலா கொண்டு போக தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குனாக்கா அதுக்கு வைக்க வேண்டிய முறையில நீங்க வந்து உங்க கோரிக்கையை வச்சீங்கன்னாக்கா அதை பரிசீலனை பண்ணுவாங்க. பட் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். நம்ம காரை மறைப்போம், கார் மேல ஏறுவோம், கார்ல உட்காருவோம், காரை அடிப்போம்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச் சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு புரியல ஒரு கேள்வி இல்ல. உட்கட்சி பூசல்ன்றது கிடையாது. இது எதனால வருதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஏன் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு குழந்தை கேட்டாலும் தெரியும். நீங்க ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் இருப்பான், 10 குடும்ப தலைவர் கூட நீங்க போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா கூட லீடரு அசிஸ்டன்ட் லீடரு அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் கூட நீங்க போட்டுக்கலாம், பிரச்சனை. பட் அரசியல் அமைப்புன்னு வந்ததுக்கு அப்புறமா இத்தனை பேருக்கு தான் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மக்கள் இயக்கமா இருக்கும் போது 10,000 பேருக்கு மேல 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கும்போது இங்க 2 லட்சம் பேருக்கு தான் நம்ம வந்து பொறுப்பு கொடுக்க முடியும் போது அப்ப மிச்ச பேர் கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. கட்சிக்காக உழைச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. கட்சி உங்களை அங்கீகரிக்கும், தவறு கிடையாது. ஆனா நான் கேட்கிற போஸ்டிங்கா எனக்கு தரணும்ன்றது அது பண்ண முடியாது. ஏன்னா கட்சிக்குள்ள பிரச்சனையே அவர் தீர்க்க முடியல, நம்மளோட பிரச்சனை எப்படி தீர்ப்பாரு அப்படின்னு கேட்கறாங்க. சார் பிறந்த குழந்தை சார் 2 வயசு ஆகுது சார். அந்த குழந்தைக்கு 2 வயசு குழந்தை எப்படிடா நடக்கும், இந்த குழந்தை நடக்குதே நாளைக்கு வண்டி ஓட்டுமான்னு நீங்க கேட்கற மாதிரி இருக்கு உண்மையிலேயே. அதாவது எல்லா கட்சியிலுமே குழப்பம் இருக்கும். இந்த கட்சியிலையாவது பாத்தீங்கன்னாக்கா உட்கட்சி பூசல் இருக்கு. மற்ற கட்சியில எல்லாம் அமைச்சர்கள் பண்றதெல்லாம் மைக்ல சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா இருக்கும். அதெல்லாம் சொன்னா நீங்க போட்டுருவீங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க, போட முடியாது, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். மேடையில் ஆனாத கீழே வந்து இறங்கி ஆடுன்னு சொல்றது எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த காணொலிகள் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 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 கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு கூட்டம் கூடுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ப்ராப்பர் எஸ்ஓபியை பிளான் பண்ணி கூடன்னு வந்து ஹைகோர்ட் சொல்லி அனுப்புது. எஸ்ஓபியை கொடுக்காம நீங்க ராணிப்பேட்டையில ஒரு விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போடுறீங்க. அங்க நடந்த அவலங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளவு பேர் வந்து மொபைல் காணோம், பர்ஸ் காணோம், பைக்கோட சாவி பைக்கோட காணோம், அந்த மாதிரிலாம் பல விஷயங்களை பார்த்தோம். இதெல்லாம் போய் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம ஒரு தாவேக்கான ஒரு கட்சி வளர்ந்து வருது, கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வருதுன்னா ஏன் வருது அந்த குழப்பம், அதை நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிய இடத்துல 10,000 பேர் வந்தாங்கன்னாக்கா எப்படி கொடுக்க முடியும் எல்லாருக்கும். அப்போ உள்ள கண்டிப்பா வந்து கோஷம் போடுவாங்க, நான் வேற கட்சி போறேன்னு, இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லத்தான் செய்வாங்க கண்டிப்பா. இதுல மாற்று கருத்து கிடையாது. இதை வந்து நம்ம பெருசா ஊதியம் எல்லாம் பெருசா இருக்கக்கூடாது. மற்ற பிரச்சனைகள் இல்ல, உங்க வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது.
உங்க சுச்சின்னு ஒரு பெண்ணை வந்து தவறா நீங்க திட்டிட்டீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல திட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுது மாநிலம் கொடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது முதல் ஒரு விஷயம், நம்ம ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். இப்போ நம்ம இங்க பேசுறோம்னா யாருக்காக பேசுறோம்? உங்களுக்கு எனக்கு ஒரு பர்சனல் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து கட்சி சார்ந்து கேட்குறீங்க, அந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன். தளபதி மேல நிறைய அவதூறுகள் போகுது, அந்த அவதூறை விளக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு அசிங்கமா ஆபாசமா ரேபிஸ்ட் அந்த மாதிரிலாம் ஒருத்தரை வந்து சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லாத, நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் உரிமையில என்ன உரிமையில பேசிட்டு என் குடும்பத்தையும் இழுத்து பர்சனலா பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நம்ம திட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் நம்ம. ஏன்னா ஏடிஎஸ்பி வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு. அவர்கிட்டயும் வந்து இதெல்லாம் சொன்னோம். அவர் பார்த்துட்டு ஓகேன்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட அக்கௌண்ட்டையும் வந்து இது பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த காணொலிகள் எல்லாம் அவங்க நீக்கினதுக்கு அப்புறமா தான் அந்த அக்கௌண்ட் திருப்பி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம தரப்புல நியாயம் இருக்கு. இப்ப நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க ஒருத்தரை திட்டிட்டீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி எவ்வளவு இருக்குன்றது தெரியுமா? அதாவது நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன்னா, எதுக்குங்க ஒரு அரசியல் தலைவர் எப்படிங்க பேசுறீங்க? நீங்க கருத்துவீங்க, அரசியல் ரீதியான கருத்துவீங்க. விஜயோட தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க. த்ரிஷான்றீங்க, கீர்த்தி சுரேஷ்ன்றீங்க, உங்களுக்கு எங்க வலிக்குது? முதல்ல நீங்க ஏன் முதல்ல அப்படி பேசுறீங்க? நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறோம். ரேபிஸ்ட்னு சொல்றீங்க, 41 பேர் அவன் தான் கொண்டுட்டான் அப்படின்னு உரிமையில பேசுறீங்க. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றவங்களையும் நீங்க கொச்சையா பேசி குடும்பத்தையும் இழுத்து பேசுறீங்கன்னாக்கா, சார் என்ன நீங்க பேசுங்க சார், நான் வந்து ஒரு சாக்கடைக்குள்ள இறங்கிட்ட சுத்தம் பண்றேன் என்ன பேசுங்க, என் குடும்பத்தை பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நானும் வந்து பர்சனலா பேசதான் செய்வேன். நானும் மனுஷன் நான் பேசதான் செய்வேன். அதுக்கான விளைவுகள் நீங்க உடனே அழுது ஒரு காணொலி வெளியிட்டீங்க. கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க, எல்லாமே பேசணும் கொண்டோம். எங்க சைட்ல இருந்து அட்வொகேட் விங் எல்லாம் போய் எல்லாமே பார்த்தோம், எல்லாமே பண்ணோம். கட்சி சார்பில் இருந்து பார்த்தோம். பார்த்துட்டு எங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையும் நாங்க சமர்ப்பிச்ச உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகே தவறு வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, அங்கிருந்து வரும்போது திருப்பி எதிர்க்க இது பதிலுக்கு கருத்து வரதான் செய்யும்னு சொல்லிட்டு அவங்களே அதை க்ளோஸ் பண்ணி நல்லபடியா முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, யாருமே இது பண்ணல. இப்போ வரைக்கும் தளபதிக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கும் தளபதி யாருன்னா ஒருத்தர் ஏதாவது பேசினாங்கன்னா கண்டிப்பா நான் இதே மாதிரி கேட்பேன். அதோட பின் விளைவுகள் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், மிரட்டுவேன். நான் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருந்து நான் பண்ணுவேன். இது வந்து திமுகவோட பிரஷர்ல தான் இது இவ்வளவு வேலை நடந்துச்சு எனக்கு தெரியும் எனக்கு. பட் நான் சொல்ல விரும்பல. பண்ணுவீங்கனாலும் தாராளமா பண்ணிக்கோங்க, தவறே கிடையாது. என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா உள்ள தூக்கி வைப்பீங்களா? 10 வருஷம் வைப்பீங்களா? 10 வருஷம் கழிச்சு வந்து நான் வந்து பேசுவேனே தவிர என்ன தூக்கில போட மாட்டீங்கல்ல, நான் என்ன கொலை பண்ண மாட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே பண்ணாலும் பிரச்சனையே இல்லை, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றேன். நான் என் கருத்து தானே நான் முன்வைக்கிறேன். நான் வந்து யாரையுமே வந்து வாண்டடா போயிட்டு இப்போ இந்த உடன்பிறப்புகள் இருப்பாங்க, சும்மா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் நம்ம பேச அவசியம் கிடையாது. அப்படி பேசணும் எதுவுமே கிடையாது, இருக்கிறத சொல்றோம். இப்போ நீங்க கட்சிக்குள்ள ஒரு குழப்பம்னு கேட்குறீங்க, குழப்பத்துக்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே, இல்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்ல, நீங்க சொல்றது எனக்கு ஏற்புடையது இல்லைன்னா கேளுங்க, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே தவிர மற்றபடி வந்து ஒரு பர்சனல் நீங்க யாருக்குமே எதுவுமே கிடையாது. நீங்க சொல்றீங்க ப்ரோ, குழந்தை அதேதான் சார். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க இல்லையா, தாவேக்கா பத்தி பிறந்த குழந்தை கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துப்பேன். ஒரு 2 வருஷம் குழந்தை அது பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருக்கும்போதே அவ்வளவு பாட்டு பாடுவானுங்க. அந்த சாட்டை துறைமுறைங்க அவங்க அண்ணன் செந்தமிழ் சீமான்லாம் வந்து பயங்கர பாட்டு பாடுவானுங்க. அப்படியாப்பட்டவனுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் எடுக்கிறத எங்களை ஏத்துக்க முடியாது. அதாவது எங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க. 28 வருஷமா மக்கள் பணியில இருந்திருக்கோம் நாங்க. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 161 கவுன்சிலர் எங்க சார்பில் இருக்காங்க. தளபதியோட புகைப்படத்தை வச்சு அவ்வளவு கவுன்சிலர்களை உருவாக்கணும். அரசியல் அப்படின்றது பார்த்தா மக்கள் சேவைன்னு தான் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். வேற வந்து ஊழல் அப்படின்லாம் எனக்கு அது தெரியாது. எனக்கு அரசியல்ல மக்கள் சேவை, அந்த மக்கள் சேவை 28 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும். பட் ஒரு கட்சியா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 வருஷம் குழந்தை இது ஆக்சுவலா. அப்ப இருக்கும்போது உள்ளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கதான் செய்யும். அதை கூடிய விரைவில் சரி பண்ணுவோம்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணு இல்லை. புரியல. 200 கோடியை விட்டுட்டு வரீங்க, 2 லட்சம் கோடி சம்பாதிக்க வந்திருக்காரு கருணாஸ் பேசி. அப்ப முதல்ல அவர் மேல அவரு தான் நம்ம கேள்வி கேட்கணும் போயிட்டு. அப்ப 2 லட்சம் கோடி இதுல வருதுனாக்கா எப்படி வருது, என்ன வருது, யார் யாரெல்லாம் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரு கேட்கணும். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 50 கோடி கொடுங்க, நானும் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன்னு முன்னாடி அவர் பேசுறாரு கான்ட்ரவர்சியா. அப்ப கூட்டத்தை கூட்டுறதுக்கு 50 கோடி கொடுத்தா தான் வருமா? உன் இனத்தவர்கள் வர்றதுக்கு நீ 50 கோடி காசு கொடுத்தா தான் வருவாங்கன்னா அப்ப நீ எல்லாம் என்னடா தலைவர்னு கேட்கற மாதிரி இருக்கு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவர் இவ்வளவு சம்பாதிக்கிறார் சார், சொல்லுவாங்க சார், சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இவ்வளவு சம்பாதிப்பாரு அவ்வளவு சம்பாதிப்பாருன்னு சொல்லிட்டு கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வராரு அவரு. நாங்க அதை தான் நாங்க பாருங்க, அதுல இருக்க பிளஸ் பாக்குறோம். அவங்க அதுல இருந்து தோண்டி எடுத்து ஒரு மைனஸை பாக்குறாங்கன்னா அவங்களோட புத்தி அந்த மாதிரி, வேற ஒண்ணும் கிடையாது.